والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم القيامة، أما بعد. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. صدق النبي صلى الله عليه وسلم. சென்ற வாரம் நாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 25வது வயது வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையுடைய பயணத்தில் சென்றிருந்தோம். இன்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 வருடங்கள், அதாவது 25 வருடத்திலிருந்து 30 வருஷம் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையோடைய கடந்த நிகழ்வுகளும் அதுக்கு உட்பட்ட காலத்தில் நடந்த வரலாறுகளையும் நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய திருமணம் நடக்குது. அதை நாங்கள் சென்ற வகுப்பில் பார்த்தோம் விவரமாக. முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை திருமணம் முடித்ததும் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 6 பிள்ளைகள் கிடைக்குது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஊடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தமாகவே 7 பிள்ளைகள். அதில் 4 பெண் குழந்தைகள், 2 ஆம்பளைகள், இன்னொரு ஆம்பளை பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இல்லாமல் இன்னொருவர் மூலமாக பிறக்குது. அது பின்னால் வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் பார்ப்போம். இப்ராஹிம்னு சொல்லக்கூடிய புள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட பிறக்கல. நபி அவங்களோட முதலாவது புள்ளையோட பேர் காசிம், 2வது புள்ள ஜைனப், 3வது ருக்கையா, 4வது உம்மு குல்சூம், 5வது ஃபாத்திமா. இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு முன்பதாக அப்துல்லான்னு சொல்லி ஒரு புள்ள பிறக்குது. இது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பிறகா அவங்களுக்கு முன்பதாக சில இடத்துல கருத்து வேற்றுமை இருக்குது. இந்த 6 பிள்ளைகளோட வரலாறுகள் ரொம்ப கவலையான வரலாறுகள். அதில் இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நுபுவத்துக்கு பிறகு கிடைச்ச பிள்ளை. மற்ற எல்லா பிள்ளைகளும் நுபுவத்துக்கு முன்பதாக கிடைச்சாங்க. ஆம்பளை பிள்ளை 2 பேர், காசிம், அப்துல்லா. பெண்களில் 4 பேர், ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா. அந்த பேர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பட பேர் அப்துல்லா, உம்மோட பேர் ஆமினா. முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்களோட முதலாவது மனைவியுடைய பேர் ஹதீஜா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பால் கொடுத்த தாய்மார்கள் 4 பேர். ஒன்று ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, 2வது சுவைபா, 3வது உம்மு ஐமன், 4வது ஹலீமா ஸஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் முக்கியமான குறிப்புகள். இதெல்லாம் நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். முஹம்மது ரசூலுல்லாஹோட பிள்ளைகள் எல்லாரும் நபி அவங்களோட வஃபாத்தில் ஹயாத்தோடு வைக்கப்போகூட எல்லா பிள்ளைகளும் வஃபாத் ஆகிறாங்க. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மட்டும்தான் நபி அவங்களோட வஃபாத்துக்கு 6 வருஷத்துக்கு பிறகு தான், 6 மாதத்துக்கு பிறகு தான் வஃபாத் ஆகிறாங்க. ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயதில் வஃபாத் ஆகிறாங்க. அதில் அதிகமான வயதாக வாழ்ந்தவங்க இந்த காசிம்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க 2 வருஷம் குழந்தையாக இருக்கிற நேரம் வஃபாத் ஆகிறாங்க. அந்த நிகழ்வுகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் விரிவாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காலம் எப்படி கழிஞ்சது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எப்படி நடந்து கொண்டாங்க, அந்த நிகழ்வுகளை நாங்கள்லாம் பூர்த்தியாக அடுத்த வகுப்பில் பார்ப்போம். பெண் குழந்தைகளில் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம் இந்த 3 பேரும் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்கிறாங்க. அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அந்த அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்குது. அதுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களோட ஹயாத்தோடு இருக்கப்போக்குள்ள தான் இவங்க 3 பேரும் வஃபாத் ஆகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இது 25லேருந்து 35 வயசுக்கு இடப்பட்ட காலத்தில் நடக்கக்கூடிய அவங்களுக்கு கிடைச்ச பிள்ளைகள் எல்லா விவரங்கள் தான் இப்போ நான் சொன்னது. இந்த காலத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு நடக்கிறது தான் காபத்துல்லாட சம்பந்தப்பட்ட நிகழ்வு.
அதுக்கு முன்பதாக முஹம்மது ரசூலுல்லா இந்த 25க்கு 35 வயசு காலத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் சொசைட்டியோட சமூகத்தோட அதிகமாக ரசூலுல்லா பங்கெடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதிலிருந்து 8 வயது வரை, 8 வயதிலிருந்து 12 வயசு வரையும், 12 வயதிலிருந்து 15 வயது வரை, 15லிருந்து 25 வரை, இப்படி தான் நாங்கள் படிச்சுட்டு வந்தோம். 6 வயதிலிருந்து பிறந்ததுலேருந்து 6 வயது மட்டும் ஹலீமா சாதியாட்ட இருந்தாங்க ரலியல்லாஹு தஆலா, அவங்கள்ட்ட பால் குடித்தாங்க. அதுக்கு பிறகு 6 வயதிலிருந்து 2 வருஷம் 8 வயது வரை அவங்களோட அப்பாவோட இருந்தாங்க, அப்துல் முத்தலிப் போட்டு இருந்தாங்க. 12 வயது மட்டும் 15 வயது மட்டும் அபூ தாலிபோடு இருந்தாங்க. இன்னும் அபூ தாலிப் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. ஹதீஜாவை திருமணம் முடிச்சு இருக்கிறாங்க, அபூ தாலிப் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. ஹதீஜாவுடைய திருமணம் முடிச்சதுக்கு பிறகு 25 வயது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 25க்கு 30க்கு இடப்பட்ட காலத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹ் சொசைட்டியோட நிறைய என்கேஜ் ஆகிறாங்க, நிறைய விஷயத்தில் ஈடுபடுறாங்க, பங்கெடுக்கிறாங்க, சமூகத்துக்கு மத்தியில் கதைக்கிறாங்க, சமூகத்தோடு நிறைய புலங்குற நேரம். இந்த நிலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சமூகத்தோடு இருந்தாங்க என்ற சில குறிப்புகளை உலமாக்கள் சுருக்கமாக தந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் சமூகத்துக்கு மத்தியில் இருந்தால் அவங்க ஹைலைட்டாக காட்டுவாங்க எல்லா விஷயத்திலும். ஏன்னா அவங்களுக்குன்ற ஒரு பிரின்சிபலை வச்சிருந்தாங்க, இப்படி தான் இருக்கணும். எப்படிப்பட்ட நிலைமையில நபி அவங்க வாழ்ந்தாங்கண்டா, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால ஒருத்தர் போயிட்டு லாத்துஸா சிலைக்கு முன்னால மாடுகளை, அதாவது ஆடுகளை அறுப்பாரு, இன்னொருத்தர் சிலைக்கு முன்னால வழங்குவார், இன்னொருத்தர் சிலைக்கு பின்னால் இருந்து கதைப்பாரு. எப்படி அவங்க சிலை வணக்கத்தை எடுத்து இருந்தாங்கன்னா, சிலை அப்படியே பலகையால் அப்படியே அதை கொத்தி எடுத்து வச்சுட்டு அதுக்கு பின்னால் ஒருத்தரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு இந்த முன்னுக்கு இருந்து இவர் சிலையோட பேசுவார், எனக்கு அதை செஞ்சுத்தா இதை செஞ்சுத்தான்னு பேசுவார். சிலைக்கு பின்னால் உள்ளவர் சொல்ற பதில இவர் கடவுள் சொன்னதா இட்டு கொண்டு போவாங்க. இந்த அளவுக்கு மட்டத்தனமாக மக்கள் வாழ்ந்திருந்தாங்க. இப்படியான ஒரு இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்றாங்க. ஜினா கண் முன்னால் நடக்கும், மது அருந்துவாங்க. இரவு நேரத்தில் அப்படியே மக்கள் எல்லாம் அந்த சந்திரனுடைய பௌர்ணமி அன்று, பாலைவனத்தில் பௌர்ணமி அன்று எல்லாம் ஒன்று சேர்ந்து மது அருந்து கொண்டு எல்லா விதமான ஃபித்னாக்களை செய்வாங்க. ஹதரத் ரசூல் இதை பார்த்து கொண்டு இருப்பாங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு காலத்தில் தான் வாழ்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல் நெஞ்சம் பிடிச்ச மக்கள், அநியாயத்தை தலைக்கு மேலே வச்சு ஒரு உயர்ந்த குடும்பத்தில் ஒரு மனிதன் ஒரு அநியாயத்தை செய்தால் அது சிறப்பாக மதிப்பாங்க, அதை கௌரவிப்பாங்க. இப்படி ஒரு விதமான ஒரு அசிங்கமான காலத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்றாங்க. இந்த நேரத்தில் நபி அவங்க எப்படி நடந்து கொண்டாங்கன்றதை பற்றி உலமாக்கள் சொல்கிறாங்க. அவங்க எப்பயும் துப்புரவானதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க, சுத்தமானது, துப்புரவானது, ஹலாலானது அப்படி இல்லாட்டி பட்டினோடு இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குணங்கள் ரொம்பவும் கூர்மையான குணங்கள், வெளிச்சமான குணங்கள், மற்ற யார்கிட்டையுமே இருக்கு. அதனால தான் ஹைலைட்டாக காட்டப்படுவாங்க. எல்லாரும் பிடிவாதமாக நிற்பாங்க, ஹதரத் ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்துட்டு பேசிடுவாங்க. எல்லாரும் தன்னுடைய கோத்திரம் கௌமியத்தை நிற்பாங்க, ஹதரத் ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டுருவாங்க. அவங்கள்ட்ட இருந்த தன்மைகள்ல ஆக நம்பர் 1 சொல்லக்கூடிய தன்மை தான் முருவத்துன்னு சொல்றது. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி, எல்லாம் விளங்கிக்கும். முருவத்துன்னு சொல்றது அது மனிதனோடு இருக்கக்கூடிய ஒரு குணம். உதாரணமாக ஒரு ஆலிம் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஷரியத்தில் இருக்குது. சும்மா நான் அதை வச்சு சொன்னவங்க லேசாக விளங்கும். இந்த இடத்துல நான் உங்களோட முன்னுக்கு ஒரு ட்ரீ கோட் அடிச்சு கொண்டு ஒரு கை கட்ட டிஷர்ட் ஒன்று போட்டுக்கோ, உங்களோட முன்னுக்கு எனக்கு பேசலுமா என்று கேட்டால் ஷரியத்தில் ட்ரீ கோட் உடுக்கிறதுக்கும் ஹராம் இல்லை, ஒரு டிஷர்ட் உடுக்கிறதும் ஹராம் இல்லை. ஆனால் ஒரு முருஅத்துன்னு சொல்றது, உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு ஹதீஸை சஹீஹ்னு முடிவு செய்யறதுக்கு அவரிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு குணங்கள் ஒன்று தான். ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று முடிவு செய்யணும்னால் ஹதீஸை ரிவாயத் செய்தவரிடத்துல முருஅத் இருக்கணும். முருவத்துன்னு சொன்னால் அந்தந்த ஊரில் அந்தந்த நாட்டில் ஆலிம்னு சொல்லி மதிக்கப்படக்கூடிய இப்படி தான் இருக்கணும் என்றால் அது இருந்தாகணும். அது இல்லாட்டி அவர்கிட்ட முருவத்து இல்லை. ஹதரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹோட பேர், அவர்கள் ஒரு ஹதீஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் பிரயாணம் சென்று உச்ச தூரத்தில் போயிட்டு ஒரு ஹதீஸ் எடுக்க போகிறாங்க.
ஒரு ஆள்கிட்ட ஒரு இமாம்கிட்ட ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குதுன்னு அவர் கேள்விப்படுது. இப்போ அந்த ஹதீஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போனால் அந்த மனிதர் இருக்கிறாரு, அவரை சந்திக்க போகிற நேரத்தில் ஒரு ஆடுக்கு இலை கொடுத்து கொண்டு இருக்கிறார், ஆட்டுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறதோட அவரோட அடியானுக்கு செல்றாரு, பாலை கறந்து கொள்ள சொல்லு. அப்போ இதை பார்த்து கொண்டே இருந்துட்டு புகாரத்தில் கேட்டாங்க, நீங்கள் இந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்யாமல் கேளுமே. அவங்க சொன்னாங்க, இந்த ஆடு பால் தருகுது இல்லை, அதனால் இலையை கொடுத்தா அந்த அதை சாப்பாடு தின்றது அந்த ஆடு அப்படியே அதில் கவனம் செலுத்தும், அந்த நேரத்தில் அது பாலை கறந்து கொள்ளே அப்படின்னு. புகாரத்தில் அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த ஹதீஸ் எடுக்காமல் திரும்பிட்டாங்க. அப்போ கேட்டாங்க, நீங்கள் வந்த விஷயத்துக்காக வேண்டி ஏன் திரும்பி போகிறீங்க? அவங்க சொன்னாங்க, நீங்கள் பால் எடுக்கிறதுக்காக வேண்டி ஆட்டுக்கு இலையை கொடுக்குறீங்க, அப்போ அன்றைக்கி ஏமாத்தம் செய்கிறீங்க, நீங்கள் ஆடை ஏமாற்றி பால் எடுக்கிறீங்க. நீங்கள் இப்படிப்பட்ட ஒத்தட்ட கூட நான் ஹதீஸ் எடுக்க விரும்பலை. முருவத் இதுக்கு செல்ல முருவத் ஒரு முஸ்லீம் இப்படி தான் இருக்கணும் கொண்டு இருக்குது. அதுக்கு மேலே போனால் முருவத்தில் உதாரணமாக முடி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிய 3 மாதிரி வளர்ப்பாங்க. ஒன்று ஒரே லெவலில் எல்லா முடியும் இருக்கும். அது எவ்வளோ மட்டும் இருக்கும்னு சொன்னால் இந்த காதுடைய சோனை அளவு இருக்கும் ஒரு முறை. 2வது முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்குற முடி எல்லாம் ஒரே லெவலில் காதுடைய சோனை மட்டும் இப்படி இருக்கும். 2வது முடியை வளர்த்து முன்னுக்கு இருக்கும், அதை எடுத்து அப்படியே பின்னால் மாறுவாங்க, அதை 2ஆக பிரிப்பாங்க. அது காதுடைய சோனை அளவில் இருக்கும், முடி வளர்ந்திருக்கும். 3வது வளர்ற முடி இந்த கழுத்துடைய, நீங்கள் பார்ப்பீங்க உங்களை எல்லாத்துலையும் கழுத்தில் இப்படி கையை வச்ச வேலைங்க ஒரு பான் ஒன்று உங்களுக்கு அம்பிடும், அது மட்டும் வளர்ப்பாங்க. அதுக்கு கீழே வளர்க்க மாட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அது மட்டும் வளர்க்குறது ஒரு சுன்னத்தில் ஒரு வகை. அதுக்கு கீழே வளர்றது முருவத்து இல்லை, ஒரு ஆளுக்கு அது முருவத்து இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரைட். அடுத்தது ஆடையோட விஷயத்தில் கரண்டே காலை கீழே ஒடுக்கிறது முருவத்து இல்லை. இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒரு முருவத். ஒரு போலீஸ்மேன் அவர் போலீஸ்மேன் நாங்கள் மதிப்போம் எப்போ அவர் யூனிஃபார்மோடு இருந்தார். அப்போ அவருடைய முருவத்து அந்த யூனிஃபார்ம். இதுதான் சொல்றது ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முருவத்துடைய விஷயத்தை ரொம்ப அக்கறை இருந்தாங்க. புகாரி ஷரீஃப்ல ஒரு ரிவாயத்தை சொல்றேன் கேளுங்க. காபத்துல்லா இடிக்கப்பட்டு, அதாவது அதை பற்றி நான் இப்போ சொல்லுவேன் உங்களுக்கு. நான் காபத்துல்லா அப்படியே கலண்டு கல்லெல்லாம் செதறி எல்லாம் ஒரு வெள்ளத்துக்கு பிறகு அப்படியே காபா எல்லாம் கல்லெல்லாம் கலண்டு விழுந்திருக்குது. இப்போ எல்லாம் மக்காவாசிலும் எல்லாம் காபாவை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அதனால அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பாஸ் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சா. இவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட சாரத்தை கொஞ்சம் முட்டுக்காலுக்கு ஒசக்க கட்டி கொள்ளுங்கன்றாங்க. இந்த ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, புகாரில் வருது. எப்படி சொல்றாங்க? قال عباس للنبي اجعل ازارك على ركبتي يقيك من الحجار. கல்லெல்லாம் கீழே இருக்குது, நிறைய கல் இருக்குங்க, ஒவ்வொரு கல்லம் தாண்டி வரணும். இப்போ சாரம் இப்படி இருந்தால் நீங்கள் தாண்ட போக்கல உங்களோட காலில் காயமாகும், உங்களோட ஆடையில் காயமாகும், வெள்ளம் வந்துட்டு போனால் சேறு படிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்ய, கொஞ்சம் ஒஸ்தி கட்டி கொள்ளுங்கன்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாரத்தை ஒஸ்தி அப்படியே கட்ட போக்கல அப்படியே மயக்கம் விட்டு கீழே விழுந்துட்டாங்க. முட்டுக்காலுக்கு மேலே கட்டுறதுக்கு சாரத்தை ஒஸ்த போக்கல மயக்கமாக கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை விழிக்கிறதோட முதலாவது கேட்டது இசாரி இசாரி, இந்த சாரம் எங்க, சாரம் எங்க, அதாவது இந்த சாரம் கட்டணுமே, முட்டுக்காலுக்கு மேலே தூக்கி கட்ட போறேனே சாச்சா செல்றாங்களே என்று அதை கட்டுறதுக்கு மிச்சம் தாங்கிட்டு தான் அதை கட்ட போக்க அதை தாங்கலாம் கீழே விழுந்துட்டாங்க. அப்ப திரும்பி கண் விழிக்க போக்கல அந்த பயத்துல மயக்கம் விட்டு விழுந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் சாரத்தை நான் முட்டுக்காலுக்கு மேல தூக்கிட்டேன்னு தெரியாம பயந்து இசாரி இசாரி என்ற சாரம் சாரம் பார்க்குறாங்க, முட்டுக்கால கீழே தான் சாரம் இருந்துச்சு. அப்ப இது முருவத்து, இந்த அளவுக்கு முருவத்தில் இருந்திருக்கிறாங்க. முட்டுக்கால கூட காட்டில சார். ஒரே ஒரு ஹதீஸ் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அதாவது ஒரு கிணறு மாதிரி ஒரு இடம், அது நீர் படாக மாதிரி தங்கிக்கிறதன், அதுக்குள்ள ரசூல் ஒரு காலை போட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் முட்டுக்காலுக்கு நெருங்க சாரத்தை ஆடை உயர்த்தி இருந்தாங்க என்று ஒரு வாய்ப்பு.
இன்னொரு ரிவாயத் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோட மனைவியோட வீட்டில் இருக்கிற நேரத்தில், இது பொதுமக்களுக்கு மத்தியில் மனைவியோட வீட்டில் இருக்கிற நேரத்தில். அப்போ இந்த 3 ரிவாயத்தில் இது புகாரி ஷரீஃப் வர சஹியான ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு சொல்கிறாங்க, அந்த நாளைக்கு பிறகு ஃபமா ரஅய்து லஹு அவ்ரத், அதுக்கு பிறகு நான் என் வாழ்க்கையிலே என் அவுரத்தை நான் காட்டினும் இல்லை, அதுக்கு மேலே கட்டியும் இல்லைன்னு சொல்லுவேன். புகாரி ஷரீஃப் வர ரிவாயத். இதுக்கு செல்ல ஒரு முருவத், ஒரு மனிதன் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி. ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு மோசமான காலத்தில் இப்படி தான் வாழ்ந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அதிகமாக நுணுக்கமானவங்க, மிச்சம் மௌனமாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் நிறைய விஷயத்தை அப்சர்வ் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேசுவாங்க. எப்பயும் முதலாவதாக புன்முறுவல் பூத்துக்கொள்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறது குறவு, ஆனால் புன்முறுவலோடு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அல்யனுஹும், சரியான சாஃப்டாக இருப்பாங்க. யாருக்கும் ரசூலோட பேசலாம், யாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எதுவும் கேட்கலாம். அல்யனுஹும், மிக சாஃப்டாக இருப்பாங்க. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரோஷன் காட்டினாங்க. ரசூல் அவ்வளோ பெரிய மனுஷன், ரோஷன் காட்ட அளவுக்கு இருக்கிறது, அவ்வளோ சாஃப்டாக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பயும் மன்னிச்சு கொண்டே இருப்பாங்க. நடக்கிற ராங்ஸுக்கு எல்லாம் மனைவி இடத்துல யார்கிட்டெல்லாம் பிழை நடக்குதோ மன்னிச்சு கொண்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் கண்ணியமாக இருந்து கொண்டிருப்பாங்க. அதே நேரத்தில் அமல்கள் செய்கிற விஷயத்தில் நல்ல அமல்களில் நம்பர் 1 இருப்பாங்க. ஒன்று பேசினா அதை எப்படி செய்ய நிறைவேற்ற பார்ப்பாங்க. நிறைவேற்ற இயலாம் போகுதுன்னா பேச மாட்டாங்க. அதாவது ஒரு செய்தியை வேர்ட் கொடுத்தா அதில் அதை சரி செய்கிறதுக்கு, அதை அமுல்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருப்பாங்க. அப்படி அமுல்படுத்த இயலாட்டி வேர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஒரு சஹாபி சொல்கிறாரு, நுபுவத்துக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை செஞ்சுட்டு சொன்னேன், நான் நாளைக்கு இந்த இடத்துல வாரேன்னா வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை முடிச்சு தரேன், நான் கொண்டு வந்து தரேன், உங்களோட காசா அல்லது ஒரு வியாபாரம் பேசிட்டு போயிட்டாங்க. அந்த மனுஷன் மறந்துட்டார். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினம் இருந்து 3 நாள் அதே இடத்துல இருக்காங்க. சஹீஹான ரிவாயத். 3 நாள் ஒருத்தருக்கு அதே இடத்துக்கு கேள்மா நாங்கள் யோசிப்போம். பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு போவாங்க, தொழுவாங்க, திரும்ப வந்துடுவாங்க. அவங்களோட வேலைக்கு போவாங்க, திரும்ப வந்துடுவாங்க. வாஷ்ரூம் போவாங்க, திரும்ப வந்துடுவாங்க. சாப்பிடுவாங்க, திரும்ப அதே இடத்துல நிற்பாங்க. 3ஆவது நாள் ஒரு மருந்தன் கேட்குறாரு, நீங்கள் 3 நாள் தொடர்ந்து இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்தின்னு கேட்டதை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதனுக்கு வாக்கு கொடுத்தேன், அவர் வரும் வரைக்கும் நான் இங்கே இருக்கிறதா. இந்த மனிதன் ஓடோடி போயிட்டு யார் ரசூலுல்லாஹ் நிறுத்தினாரோ அவர்கிட்ட போயிட்டு சொன்னதும் ஓடி வந்து ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்தை செஞ்சு கொடுத்தான். அந்த சஹாபி சொல்கிறாரு, எப்போ இவருக்கு நுபுவத் கிடைச்சேன்னு கேள்விப்பட்டனோ உடனடியாக நான் நேரம் வந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் கையில் இஸ்லாத்தை வந்து ஒன்றும் பார்க்கல, இஸ்லாத்துக்கு வந்தேன். அப்போ அவ்வளோ ஒரு விஷயத்தை சொன்னால் அது மாதிரி செய்வாங்க. அமன்ஹும் அமானத்தன், நம்புறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அபூஜஹல் கூட அன்றைய இரவு ரசூலுல்லாஹ் கொலை செய்யறதுக்கு வீட்டுக்குள்ள போறாரு. அதுக்கு முந்தி நண்டு ரசூலுல்லாஹ் கிட்ட அபூஜஹல் அமானிதம் பொருட்கள் கொண்டு வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த பொருட்கள் ஒப்படைச்சிட்டு போகணும் என்பதற்காக வேண்டித்தான் அன்றைக்கு ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வெளியே போறாங்க. மக்கள் கொஞ்சமாவது பதட்டமாகிடக்கூடாது, முஹம்மது ரசூலுல்லாஹ் பேசிட்டாங்களே, எங்களோட அமானிதம் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு சொல்லி பதட்டமாக கூடாதுன்றதுக்காக வேண்டி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ஹதரத் ரசூலுல்லாஹோட படுக்க வச்சுட்டு பேசிட்டாங்க. மக்களுக்கு தெரியுமா முஹம்மது ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. நபி அவங்களோட இடத்துல அங்கே வச்ச காரணம் என்னது, அமானிதங்களை நாளைக்கு காலைல அலி நீங்கள் எல்லா மக்களுக்கும் ஒப்படைச்சிருங்க, எல்லாத்தையும் கணக்கு உலக யார்கிட்ட எங்கே இருக்குது, எங்கே வச்சுக்கிறது, டீட் வேணுமா, கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஜஹல் ரசூலுல்லாஹ் கொலை செய்வாரார். ஆனால் ஹதரத் ரசூலோட அபூஜஹல் அமானிதம் ரசூலுல்லாஹ் இடத்துல பாதுகாப்பாக கொடுத்துக்கிறாங்க. அவ்வளோ அமானிதத்தில் அவ்வளோ முன்மாதிரியான. அதனால தான் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அல் அமீன் என்று சொன்னாங்க. இது 35 வருடத்துக்கு இடையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தோடு நடந்து கொள்கிற விஷயத்தில். அதே நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்க்கு 4 குவாலிட்டிஸ் இருந்துச்சு. அதில் ஒன்று தான் யஹ்மிலுல் கல், மக்களுடைய கஷ்டங்களை சுமந்து கொள்வார்கள்.
ரெண்டாவது யக்ஸுபுல் மஅதூம், இல்லாதவங்களுக்கு கஷ்டமானவங்களுக்காக வேண்டி உழைச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு எல்லாத்தையும் பங்கெடுப்பாங்க. இந்த நேரம் விருந்தாளிகளுக்கு உபசரிச்சு கொண்டே இருப்பான், உணவு கொடுத்து கொண்டே இருப்பான், சாப்பாடு கொடுத்து கொண்டே இருப்பான். மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயம் செய்யப்பட்டவங்களோட பக்கத்துக்கு எப்பயும் பேசுவாங்க. இப்படி இந்த 30 வருஷம் கடந்துட்டு போகுது. இதுக்குள்ளால் ஒரு நிகழ்வு நடக்குது. ஒரு பயங்கரமான வெள்ளம் அந்த காலத்துல காபா எப்படி இருந்தாண்டா, காபாக்கு கூரை இல்லை, 4 செவரை மட்டும்தான் இருக்கு. இந்த வரலாறு ரொம்ப தெளிவா கேளுங்க. இது நீளமான செய்தி, எல்லாத்தையும் உங்களுக்கு ஆய்வு பண்ணி செல்றேன்னா 4 செவரு மட்டும்தான் இருக்கும். சூரியன் உதயமாகிற பக்கத்திலும் சூரியன் மறைகிற பக்கத்திலும் 2 கதவு இருக்கும், மேல ஒன்றும் இல்லை. மழை பெஞ்சா தண்ணி நிறைஞ்சு அப்படியே போகும். சில பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி காபத்துல்லா இப்படி வச்சுக்கொள்ளுங்க, இந்த கட்டிடம்னு சொல்லி ஒரு பாதுகாப்பான ஒரு 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 கபட் ஒன்று மாதிரி ஒரு கல் மூலமாக தயார் செஞ்சு வச்சிருப்பான். அதுக்குள்ளே சில பாதுகாப்பான பொருட்கள் இருப்பான். காணாம போன வரலாறுகளும் காபத்துல்லால் காணாம போன வரலாறுகளும் வைக்கிறேன். சிலைகள் எல்லாம் அப்படியே முழு செவரெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். 300க்கும் மேற்பட்ட செவர் காபத்துல்லோட செவரில் அப்படியே பதிக்கப்பட்டு, மேலால ரூஃப் இல்லை. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் பயங்கரமான ஒரு வெள்ளம் ஒரு பகுதி அப்படி இடிஞ்சு விழுந்து காபத்துல்லா அப்படியே இடிஞ்சு விழுந்திருக்குது. எல்லா கோஷம் முண்டு சேர்றாங்க. அந்த காலத்திலும் அதுக்கு பேர் பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு. இப்போ எல்லாரும் முடிவு செய்கிறாங்க, இதை எப்படி கட்டுறது, இதை எப்படி புனர்நிர்மாணம் செய்யறது. இதை புனர்நிர்மாணம் செய்யறதா இருந்தால் இதை இடிச்சு தான் கட்டணும். ஆர்கிடெக்சர்ஸ் சொல்றாங்க, இதுக்கு மேலே கட்டையெல்லாம் திரும்ப இது மழை பேஞ்சு செவரெல்லாம் நலஞ்சிருக்குது, இது திருப்பி இடிச்சு கட்டணும், இல்லாட்டி சரி வராது, எல்லாத்தையும் இடிக்கணும். இப்போ காபாவை இடிக்கிறதுக்கு யாரும் முன் வராங்கல்ல. மஸ்ஜித் ஒன்றை லேசாக இடிக்க இயலாது, அதுவும் பழமை வாய்ந்த மஸ்ஜிதுகள். எனக்கு ஞாபகம் இருக்குது, திஹாரில் மஸ்ஜிது ரவுதான்னு சொல்லி இலங்கையில் வரலாறுல பழமை வாய்ந்த மஸ்ஜிதில் ஒரு மஸ்ஜித். அது அந்த மஸ்ஜித் கட்டுறதுக்காக வேண்டி அதோட பழைய கட்டிட அந்த ஸ்ட்ரக்சர் உடைச்சி தான் புதுசாக கட்டணும். அதுக்காக வேண்டி அதை இடிக்கிறதுக்கு பல மாதம் மஷூரா நடந்துச்சு. அதை யார் இடிக்கிறது, எப்படி இடிக்கிறது, அது பழைய கட்டிடம். அது அந்த காலத்தில் கட்டப்பட்டது. பண்டிகை பைத்துல் முகத்தஸ்லாம் பார்க்கலாம். அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக கட்டப்பட்ட ஒரு சிவர் இன்னும் இருக்குது. அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு கட்டின குபா அந்த பகுதி இன்னும் இருக்குது. இப்போ இதெல்லாம் லேசாக உடைக்கலாது யாருக்கு, அதான் இடிஞ்சு விடுதாங்க. இப்போ எல்லாரும் மஷூரா பண்ணுறான். இந்த காலத்தில் சரி ஓரளவுக்கு இல்முள்ள மக்கள், அந்த சமயத்தில் எல்லாமே ஷிர்கா இருக்கு நேரம். இப்போ இதை எப்படி இடிக்கிறது, யார் இடிக்கிறதுன்னா எல்லாரும் பயந்தாங்க, காபால கையை வைக்க இயலாது. இப்படியே மஷூரா பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் எழுப்பி சொன்னார், அவரோட பேர் வலீத் பின் முகீரத்துல் மஹ்சூமி, மஹ்சூம் கோத்திரத்தை சேர்ந்த வலீதுன்னு சொல்லக்கூடிய சொன்னார். சரி, நான் ஒரு முடிவு சொல்றேன், நான் இப்போ உடைக்கிறேன், ஒரு பகுதி உடைக்கிறேன். உடைச்சதுக்கு பிறகு இன்று இரவு நான் தூங்குறேன், நாளைக்கு நான் ஆரோக்கியமா எழும்பிட்டேன்னு சொன்னா விளங்கி கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு, இது உடைக்கிறது அல்லாஹ் எதுவும் கோவிக்க மாட்டான். அப்படி எனக்கு ஏதாவது நடந்துட்டேன்னு சொன்னா நீங்க இடிக்கிற விஷயத்தை விட்டுட்டு அதுக்கு மேல கட்டுற விஷயத்த, அதுக்காக செய்யற விஷயத்த யோசிங்கன்னு சொன்னான். அதே போல வலீத் என்ன செய்யறாரு, பெரிய அந்த உடைக்கக்கூடிய ஆயுதங்களை போன்ற ஆயுதங்களை கொண்டு முழு ஒரு பகுதியாக அப்படி உடைக்கிறாரு. உடைச்சதுக்கு பிறகு மறுநாள் காலையில் எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க காபாக்கு வலீத் வர காட்டு. ஃபஜ்ருடைய நேரம், பனிகள் நிரம்பிருக்குது, வலீத் வாராரு. உடனே எல்லாம் முடிவு செஞ்சாங்க காபாவை அடிக்கிறதுக்கு. காபா அப்படியே இடிச்சிட்டாங்க. இடிச்சு முடிச்ச உடனே ஃபவுண்டேஷன் இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது. அப்படியே இடிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஃபவுண்டேஷனுக்கு இவங்க என்ன செய்யறாங்க, இடிச்சுட்டு வர்றப்போ அந்த ஃபவுண்டேஷனுக்கு அப்படியே அடிக்க போக்கல மக்கா அப்படியே ஒரு உசும்பிச்சு. ஏன் அதுக்கு யாருக்கும் கை வைக்கிறாங்க, ஏன் அதை இடிக்கலா சரிப்படுத்தலான்னு சொன்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட அந்த கவாயித் அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே தான் கட்டினாங்க. அவர் இந்த ஃபவுண்டேஷனை யாரு கட்டினது, உலமாக்கள் சொல்றாங்க இது மலக்குமார்கள் மூலமா கட்டப்பட்டது, இது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது. இந்த அளவுக்கு அதோட நிறம் வானத்துடைய அந்த நீல நிறமாக இருந்ததாக ஒரு ரிவாயத்தில் இருக்குது. காபாவோட ஃபவுண்டேஷன் இப்போ நீல நிறம்னு சொன்னா வானத்தை போல இருக்கும்னு சொன்னா அது ஒரு ஒளி போல இருந்திருக்கு.
அதனால் அதை ஒன்றும் செய்யாமல் அதை விட்டுட்டாங்க. சரியாக ஃபவுண்டேஷன் நிலம் வரை எல்லாம் இடித்ததுக்கு பிறகு இப்போ காபாவை கட்டுறதுக்கு அங்கே ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொருத்தரும் கொடுத்தாங்க. மக்களை கூட எல்லா கோத்திரத்தை கூப்பிட்டு, உங்களோட கோத்திரத்தை எத்தனை பேர், உங்களோட கோத்திரம் எத்தனை பேர், எல்லா வீடுகளுடைய குடும்பத்தின் தலைமாறு கொண்டு வந்து அவங்க ஒவ்வொரு கல்லை கொண்டு வந்து வச்சு காபாவை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே காபத்துல்லா கட்டி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜருல் அஸ்வத் கல் வைக்கிற இடம் வருகிறது. இந்த இடம் வந்த உடனே எல்லாரும் இப்போ யோசிக்கிறாங்க, யாரை கட்டுறது என்று சொன்னால், அப்போ இதை கட்டுறதுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் வந்தார். அவர் ரோம் நாட்டில் வந்த ஆர்கிடெக்சர், அவருடைய பேர் பாக்கூம் என்று சொல்லக்கூடியவர் தான். அதை கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர் வேணும், ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு. அவர் தான் அந்த இடத்துல வந்து இப்படி தான் கட்டணும், இந்த மரத்தை கட்டணும்னு சொல்லி அதை பற்றி நிறைய விவரங்கள் இருக்குது. என்னென்ன மாதிரி கட்டப்பட்டது, எந்த முறையில் கட்டப்பட்டதுன்னு எல்லாம். அப்போ எல்லாம் கட்டிட்டு வரப்போல் ஹஜருல் அஸ்வத் கல்லை வைக்கிற இடம் வந்ததும் உடனடியாக எல்லாரும் நாங்கள் தான் வைக்கிறோம்னு சொல்லி அதில் எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகிட்டுன்னு சொல்லலாம். என்ன சரின்னு சொன்னால், குறைஷியல் முஸ்லிம்கள் அந்த காலத்தில் வாள் எடுத்துருவாங்க. யுத்த செய்வோம், யார் வெல்றாங்களோ அவங்க வைக்கட்டும்னு சொல்லி இந்த பிரச்சனை அப்படி ஓங்கரிச்சதுக்கு பிறகு அபா உமையத்தில் முகீரத்தில் மஹ்சூம், அந்த வலீத் இப்னு மஹ்சூம்னு சொன்னமே, அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் வந்து சொன்னார், நாங்கள் ஒரு முடிவு வந்து செஞ்சு கொள்வோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சஞ்சலப்பட்டு கொண்டு எல்லாருமே டென்ஷனில், எல்லாருமே ஒரு விதமான வெறியில் இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துக்கு யார் இப்போ வாராங்களோ அவங்களோட முடிவு எடுப்போம். ஒரு ரிவாயத்து வந்து, இன்னொரு ரிவாயத்தில் வந்து நாளைக்கு காலையில் யார் முதல்ல இந்த வழியால் வாராங்களோ அவங்கள நாங்கள் அவர்கிட்ட முடிவு செய்வோம்னு சொல்லி பேசுகிறான். முழு மக்களும் வந்து தயாராக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வழியால் முதல்ல யார் வாரதாகும், அல்லது அந்த இடத்துக்கு அந்த பிரச்சனை நேரத்தில் யார் வாரம் பார்த்து கொண்டிருக்க புகழ முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படியே வாராங்க. அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை நபி அவங்கள பார்த்து சொன்னாங்க, ஃபலம்மா ரஆஹு ஹதமு, எல்லாம் திருப்தி ஆயினாங்க. என்ன எல்லாத்தாலும் கபூல் செய்யப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி உள்ளதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குவாலிட்டியும் அவங்க இருக்கக்கூடிய அந்த தன்மையும் எல்லாரும் கவர்ந்தது. ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் எப்படி வாழணும், ஒரு மேக்னெட்டை போல வாழணும். அவரை பார்த்தா மக்கள் அவரிடத்துல இருக்கணும், அவரோட ஜாயின் ஆகணும், அவரோட மேக்னெட் ஆகணும். என்னோட முஸ்லீம்களோ நான் முஸ்லிம்ஸோ மேக்னெட் ஆக இல்லைன்னா நான் நினைக்கணும் சம்திங் ராங் வித் மீ, என்கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்குது, நான் தான் ஏதோ தவறு செய்யறேன், மற்றவங்களை பார்த்து நான் பேசினாது. ஹதரத் ரசூலுல்லாஹ்வை கண்டதும் எல்லாரும் முடிவு செஞ்சாங்க, நல்ல எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவர் வந்தால் சார் நாங்கள் அவரை பொருந்திக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே நபியாக வந்தால் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இவங்க எல்லாம் என்னத்துக்கு பேசுகிறாங்க, என்னத்துக்கு சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக வைக்கிறாங்க. எல்லாம் வாளுகளெல்லாம் எடுத்து அறைகளில் போட்டுக்கொண்டு ஆயுதங்கள்லாம் கீழே போட்டுட்டாங்க. வந்திக்கிறாள் எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு பொருத்தம், நாங்கள் பொருந்தி கொண்டோம். கிட்ட வந்து சொன்னாங்க, ஹாதா அமீனுன் ரதீனாஹு ஹாதா முஹம்மத், இவர் அமீனானவர், இவர் நம்பிக்கையாளர், நாங்கள் எல்லாம் இவரை பொருந்திக் கொள்கிறோம், இவர் முஹம்மது வந்து இருக்கிறது. எல்லா மக்கள் எல்லாம் கழிச்சு கொள்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட செய்தியை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட தோல் ஒரு புடவை இருந்துச்சு, அந்த புடவை எடுத்து விரிச்சு சொன்னாங்க, அந்த கல்லை தூக்கி வைங்க ஹஜருல் அஸ்வத். அப்படியே கல்லை வச்சுன்னு சொன்னாங்க, அவங்களோட எல்லா கோத்திரத்தின் மிகிற தலைவர் மாறுவாங்க, இன்னும் யார் யாருக்கு எல்லாம் ஆசை வைக்குது அவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி அந்த புடவையில் ஒவ்வொரு நுனியும் எல்லாம் பிடிச்சி கொண்டாங்க. எல்லாரும் கொண்டு வாங்க சொல்லி ஹஜருல் அஸ்வத் கல் அப்படியே சுமந்து கொண்டு வரப்படுது. காபா கிட்ட வந்த இடத்துக்கு வந்ததும் முஹம்மது ரசூல் அவங்களோட புனிதமான முபாரக்கான கையால் கல் எடுத்து அப்படியே வச்சாங்க. அந்த ஹஜருல் அஸ்வத் தான் நாங்கள் இன்றைக்கி நடத்தோம், முஹம்மது ரசூலோட கையால் வைக்கப்பட்ட கல். அதுக்கு பிறகு அங்கனிக்கு இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிட வேலைகளை பூர்த்தியாக கலந்து கொண்டாங்க. அப்படியே கட்டிட்டு வந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தீம்னு சொல்லி நீங்கள் ஹஜருல் அஸ்வதுடைய அந்த கல்லுடைய பகுதிக்கு வாரீங்களே, அந்த கல்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வச்சதாகவும் ரிவாயத்தில் இருக்குது. அந்த பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கட்டி முடிஞ்சதும் இப்போ சரியாக அவங்கள்ட்ட இருந்த அந்த பைத்து அந்த காபாவை கட்டுறதுக்கு அவங்க கல் வாங்க பயன்படுத்தின காசை பற்றியும் எல்லா ஹதீஸும் ரிவாஷப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் கூட சுத்தமான மனிதன்ட்டு தான் காசு எடுத்தான், சுத்தமான பணம் அல்ல, சுத்தமான மனிதன்.
ஒரு சுத்தமான பணம்னு சொல்லி வாரதில் இருக்கிறது. அவங்க வந்து சுத்தமான மனிதனாக இருந்தால் அவர் சுத்தமான பணம் தான் கொண்டு வருவார். அதனால் வட்டி அந்த காலத்தில் வட்டி காசு எடுக்கல. மனிதர்கள் மூலம் அபகரிக்கப்பட்ட ஒரு கொடூரமான கல்லெஞ்சம் உள்ள ஒரு மனிதன்ட்டு காசு எடுக்கல. அப்போ இவ்வளோ வசதியான ஆட்கள் இருந்தும் அங்கே காபத்துல்லா கம்ப்ளீட்டாக கட்டி முடிக்கலாம் போச்சு. சுத்தமான பணங்களை வச்சு தான் கட்டினதுனால ஒரு 15 அடி உயரத்துக்கு தான் காபா கட்டப்பட்டுச்சு. ரெண்டும் ஹதீஸில் வந்திருக்குது. அது வந்து நோத் பக்கத்தில் தான் உயரமாக இருந்தால் மற்ற எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டையாக இருந்துச்சு. நோத் ஷிமால் பகுதியை தான் எப்படி உயரமாக இருந்தால் மற்ற பகுதி எப்படி கட்டையாக இருந்துச்சு. இப்போ மஷூரா பண்ணுறாங்க, காபா இதுக்காக எங்களால் கட்டுறதுக்கு வசதி இல்லை, யார்கிட்ட வசூலும் பண்ண மாட்டோம். நிறைய பேர் காசு தாராங்க, காசு கொண்டு வராங்க, அசுத்தமான காசை நிறைய ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு குழு கொண்டு போட்டு அந்த காலத்தில் கூட நுணுக்கமாக செஞ்சாங்க. இப்போ முடிவு பண்ணுறாங்க, இப்போ சரி கட்டியாச்சுன்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த மஸ்ஜித் உள்ளுக்கு 6 தூண்கள் எழுப்பினாங்க. 6 தூண்கள் எழுப்பப்பட்டு அதுக்கு கூரை போடுறதுக்காக வேண்டி ஸ்ட்ரக்சரை மாற்றி இப்போ கூரைன்னு போடுறது முடிவு செய்யறாங்க. கூரை போடுறதுக்கு பலகங்க இல்லை. எச்சப்பழ மரத்தை வெட்டி கிழிச்சி போடுற அளவுக்கு அந்த பலகைகளை விட நல்ல ஜாதி பலகையை தேடுறாங்க. இப்படியே தேட்டிக்கு போல் ஒருத்தர் வந்து சொன்னார், கடலில் உடைஞ்ச ஒரு கப்பல் வந்திருக்குது தரையில், கடலோர பகுதி அரபு நாட்டில் கடல் பகுதியில். அங்கே போனால் ஒரு குழு போயிட்டு பார்த்தா அங்கே நல்ல பலகை வந்திக்கு எழுதுகிறாங்க ரிவாயத்தில். நல்லா கணும் வாய்ந்த பலகை. அந்த பலகை கொண்டு வந்து அந்த கப்பலை உடைச்சி அதை எடுத்து சரி பண்ணி அதன் மூலமாக கூரையை போட்டது பிறகு அங்கே 15 அடிக்கு உயரத்துக்கு கட்டப்பட்டது காபா. இந்த எல்லாம் ஒவ்வொரு சைடும் எவ்வளவு உயரத்தும் இருந்தது என்று வருகிறது. அதுக்கு பிறகு கதை ஒன்று வச்சாங்க. எப்படிப்பட்ட கதை ஒன்று சொன்னால், இன்றைக்கு அதாவது மக்களால் நினைச்சவங்க உள்ளுக்குள்ளி அல்லா எதுகுலா இல்லாமன் அராஜ் எல்லாரும் நினைச்சவங்க எல்லாம் உள்ளுக்கு போடுறதுக்கு இல்லாமல் உயரமாக ஒரு கதை வச்சாங்க. செலக்டட் பர்சனுக்கு மட்டும் உள்ளுக்கு போகிறதுக்கு கதை ஒன்று வச்சு அதுக்கு லாக் கொண்டு போட்டு கீ எடுத்துட்டா காபத்துல்லா பரிபூர்ணமாக கட்டப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காபாவை கட்டினத்துக்கு பிறகும் இந்த சாவியை ஒப்படைக்கிற விஷயத்தில் மஷூரா நடக்குது. அங்கே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஒரு குடும்பத்தை பார்த்து, அவங்களோட மஷூரா ஒரு குடும்பத்தை பார்த்து முடிவு செஞ்சாங்க. அந்த குடும்பம் தான் அன்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ந்து காபாவுடைய சாவியை வச்சு கொண்டே இருக்கிறாங்க. இதுதான் காபத்துல்லாஹ் கற்ற வரலாறு. இந்த வரலாறுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயசுல தான் இந்த வரலாறு நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 39 வயதுல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீயுடைய கனவு ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ 4 வருஷம் இடப்பட்ட காலம். அதை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இந்த 4 வருஷத்துல தான் இந்த பிள்ளைகளுடைய வளர்ப்புகள், வஃபாத்துகள் இதெல்லாம் நாங்கள் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு இந்த காபாவை கட்டுற விஷயத்தில் அல்லாஹ் தாலா ஹதரத் ரசூலுல்லாஹ் தூய்மையானவர், நீங்கள்லாம் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள், அவங்களால கபூல் செய்யப்பட்டவண்டு முடிவெடுக்கிறதுக்கு தான் அந்த நிகழ்வால் உருவாக்குறாங்க. அந்த 5 வருஷத்துக்கு பிறகு நுபுவத்தை கொண்டு வராங்க. இப்ப மக்களுக்கு ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கிறதுக்கு எந்த காரணம் இல்லை. காபாவோட நிகழ்வு வந்து முழு உலகத்துக்கும் ஒரு மெசேஜாக இருக்குது. எப்போ ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய வயிற்றில் உலகத்துக்கு வந்துட்டாங்களோ, ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட வயிற்றில் 2 மாதம் இருக்கிற நேரத்தில் தான் அப்ரஹாமுடைய படை வருது. முழு உலகத்தையும் அல்லாஹ் தஆலா காபாவை முன்னோக்க வச்சாங்க. அங்கே படை வந்து அந்த அபாபில் பறவை மூலம் நாங்கள் படித்தோம். அந்த படையை அழிக்க செய்கிறாங்க. அது முழு உலகத்துக்கும் போகுது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு நுபுவத் கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் முழு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறது தான் இந்த நிகழ்வை. முழு மக்கள் மூலமாக நாங்கள் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவோம் என்ற நிலப்பாடு கொண்டு வந்து வச்ச சம்பவம் தான் காபால சம்பவம். அல்லாஹ் தஆலா நுபுவத் கொடுக்கறதுக்கு முன்னால் 5 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ்வோட வீடை தயார் பண்ணுறாங்க. காபா தயார் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ காபா புதிதாக கட்டப்பட்டுட்டு இப்போ இன்ஷா அல்லாஹ் வார வகுப்பில் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத்தை எடுக்கிற வரைக்கும் காலம் எப்படி நடந்துன்ற நாங்கள் வார வகுப்பு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ்.